கதிரோட டிராவல்ஸ் திறப்பு விழாவிற்கு மீனோட குடும்பத்தில் இருக்கவங்க தங்கமயிலோட குடும்பத்தில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே சோகமாக ராஜினின்னு பார்த்துட்டு இருக்கத பார்த்த கதிரும் ராஜிக்கிட்ட போயிட்டு, இதுக்கு முன்னாடி இவங்க எல்லார் கூடயும் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஏன் மீனா இருக்காங்களே, அவங்களோட குடும்பம் கூட நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே தான் இருந்துச்சு. எதுலேயுமே கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் எப்போ பாரு எப்படி உள்ளே வந்து எல்லா அதுலேயும் சந்தோஷமாக கலந்துக்கிறாங்களோ, அதே மாதிரி உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்மளோட ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்க. நீ வருத்தப்படாமல் இருன்னு சொல்ல ராஜையும் கொஞ்சம் மன திருப்தியோடு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கதிரோட ட்ராவல்ஸோட பேர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நேரத்தில் பாண்டியனும் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக இருக்கிற நேரம் பார்த்து கடைசியாக ஹீரோ மாதிரி பாண்டியன் என்ட்ரி கொடுத்து இந்த ட்ராவல்ஸோட பேர் என்னன்றத அவங்களுமே கேட்க ஆரம்பிக்க, உடனே கதிரும் அந்த பேர் என்னன்றதை ரிவீல் பண்ண அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆகுறாங்க. அது வேற எந்த பேரும் கிடையாது, பாண்டியனோட பேர் தான். ஆனால் கதிர் இவங்களோட பேரை, அதாவது பாண்டியனோட பேரை வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்காததுனால எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பாண்டியன் அப்படியே அந்த பேரை பார்த்துட்டு ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க கூப்பிடுறது கூட அவங்களோட காதலியே விழல. ஏன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா கூட கடையில் கூட அதை பற்றியே யோசிச்சு பார்த்துட்டு கதிரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க வர்றவங்க போகிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும். இதை பார்த்துட்டு பழனியும் சரவணனும் பாண்டியனை ரொம்பவே ஆச்சரியமாகவும் கிண்டல் பண்ணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி கதிர் பண்ணுவாங்கன்னு யாரெல்லாம் நினச்சிங்க? அண்ட் ஆல்சோ இப்போது கதிர் பாண்டியனோட அப்பா பையன் பாசம் எப்படி இருக்குது?